10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம் நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர். இந்த படம் சூப்பராவும் இல்ல, வேர்ஸ்டாவும் இல்ல. இந்த படம் நம்ம வாழ்க்கை மாதிரி 52 நிமிஷம் அவ்வளவுதான். ஆனா அந்த 52 நிமிஷத்துக்குள்ள ஒரு குடும்பத்தோட பல வருட சத்தமில்லா சண்டைகள், ஈகோகள், செல்ஃபிஷ்னஸ், அதையும் தாண்டி ஒரு மெதுவான ரியலைசேஷனை காமெடியோட சொல்லிடுது. இப்போ கதைக்குள்ள போகலாம். தீபாவளி பெங்களூர்ல இருந்து ட்விங்கிள் வீட்டுக்கு வர்றா. ஒரு காலத்துல ஹோமா இருந்த வீடு இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பிளேஸ். வீடு அழகா அலங்கரிக்கப்பட்டிருக்கு, விளக்குகள் எரியுது, இனிப்பு இருக்கு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் தங்க வேர்ல்டுக்குள்ள தனியா இருக்காங்க. அம்மாவத்து எல்லாரையும் சமாளிக்கணும்னு தன்னை மறந்துட்டு வாழ்ற ஒரு பெண், யாரும் கவனிக்காத எமோஷனல் லேபர். அப்ப நான் தான் சரின்னு வாழ்க்கைய ரூல்ஸா வாழ்ந்தவர். அந்த ரூல்ஸுக்குள்ள மனசுக்கு இடமே இல்ல. அண்ணன் தன் வாழ்க்கைய தானே தீர்மானிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா குடும்பம் உடைஞ்சிடுமோன்னு உண்மைய மறைச்சு வச்சிருக்கான். ட்விங்கிள் இந்த வீட்டுக்குள்ள பிறந்தவர், ஆனா இப்போ அவுட் சைடர். அதனாலதான் அவளுக்கு எல்லாமே தெளிவா தெரியுது. சண்டை ஒரு பெரிய விஷயத்துல ஆரம்பிக்கல. சாப்பாடு, பூஜை, இப்படிதான் செய்யணும்னு சொல்ற சின்ன சின்ன வார்த்தைகள். ஆனா அந்த வார்த்தைகளுக்குள்ள பல வருடங்களாக குவிந்து கிடந்த ரிசென்ட்மெண்ட். சிரிப்போட ஆரம்பிக்கிற சீன்ஸ் அடுத்த நிமிஷமே ஆக்வர்ட் சைலன்ஸா மாறுது. ஸோ அந்த சைலன்ஸ்ல தான் இந்த படத்தோட ரியல் பெயின் இருக்கு. ஸோ இந்த குடும்பத்துல யாரும் கெட்டவங்க இல்ல. ஆனா எல்லாருமே தங்களுக்காக மட்டும் வாழ ஆரம்பிச்ச பெரியவங்க. அந்த இடத்துலதான் கிரேட்டர் கலெக்ஷனு டைட்டிலுக்கு அர்த்தம் வருது. இது சத்தமா கத்துற சண்டை இல்ல, மெதுவா டெய்லியா நடக்கிற எமோஷனல் கலஷ். ஒரு கட்டத்துல உண்மைகள் வெளியே வருது. அண்ணன் பேசுறான், அம்மா உடைஞ்சு அழுறா, அப்பா அமைதியா ஆகுறாரு. இது பெரிய சினிமேட்டிக் கிளைமேக்ஸ் இல்ல. யாரும் மாறிவிடல, யாரும் பெர்ஃபெக்ட் ஆகல. ஆனா ஒரு விஷயம் நடக்குது. கேட்க ஆரம்பிக்கிறாங்க, புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி தான் இந்த படத்தோட ஹார்ட். இந்த படம் உங்களை அழ வைக்காது, அதே நேரம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கவும் வைக்காது. ஆனா 52 நிமிஷம் முடிஞ்சதும் நீங்க சைலண்டா யோசிப்பீங்க, நானும் இப்படிதான் இருக்கேனா, ஏன் வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டு மத்தவங்கள மறந்துட்டேனா? அந்த தாட் வந்துச்சுன்னா நான் இந்த படம் சக்சீட். கிரேட்டர் கலேஷ் ஒரு கிரேட் சினிமா இல்ல, ஒரு பேட் சினிமாவும் இல்ல. இது சிரிச்சுக்கிட்டே நம்ம செல்ஃபிஷ் அடல்ட்ஹுடை காட்டுற ஒரு மிரர், ஒரு காமிக்கல் ரியலைசேஷன், ஒவ்வொரு ரியல் அடல்ட்டுக்கும் பொருந்துற உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்